தேவையில்லாத இது கேட்க வேண்டிய அவசியமே கிடையாது. இப்போ வியாபாரம்னு இருந்தா சரி, ஏதோ கொஞ்சமான சந்தேகப்படலாம். நம்ம பாட்டுக்கு எங்கேயோ ஒருத்தங்கிட்ட கை கட்டி வேலையை பார்த்துட்டு வரோம்னு சொன்னா ஒழுங்கா இவன் கர்மயோகத்தை பண்ணிட்டு போலாம். அங்கேயும் இவன் வேணும்னு அதிகப்படி சம்பாதிக்கணுங்கிறதுக்காக போய் சொல்றதுக்கு ஆரம்பிச்சான்னா இந்த இடத்துல அவனுக்கு இடமே கிடையாது. எதிர்ச்சா லாப சந்துஷ்டா, எதிர்ச்சா தானே எது கிடைச்சதோ சந்துஷ்டா, அதை கொண்டு சந்தோஷம் அடைகிறான். எதே போல அஜகரத்தை போலே மலைப்பாம்பு என்ன பண்ணும், ஒரு இடத்துல தான் சுத்திட்டு கிடக்கும். தனக்கா பக்கத்துல ஏதான ஒரு பிராணி வந்தா அப்படியே கவ்வும் சாப்பிட்டுட்டு அடுத்த 2 மாசம் படுத்துனுடும். ஒண்ணுமே பண்ணாது. தான் ஒரு இடத்துலேருந்து ஒரு இடத்துக்கு வேட்டைக்கு போகவே போகாது. இது மலைப்பாம்புனுடையது. அதே போலத்தான் அர்ஜுனா கர்மயோகி இருக்கணும். எதிர்ச்சாலாப சந்துஷ்டா, தானே எது வந்ததோ அதை கொண்டு சந்தோஷம் அடைபவனாக. துவந்த்வாதீதோ விமர்சரா. இந்த துவந்த்வாதீதன்னா இப்ப நீ சண்டை போட ஆரம்பிக்கிறோ இல்லையோ, இதனால 2 முடிவு வரும். ஜெயிக்கலாம் தோற்கலாம். துவந்துவம் ரெட்டையா நிறைய கிடைக்கும் இல்லையோ. இப்ப நான் கர்மயோகத்துக்காக ஒரு இடத்துக்கு வேலைக்கு போனேன். வேலைக்கு போறதா திடீர்னு அங்க குளிரலாம், திடீர்னு வெயில் அடிக்கலாம், என்ன வேணா மாறி வரலாம். இப்ப படியன் கிளம்பிச்சே, நம்ம ஊர்ல தான் ஒரே வெயில், அதெல்லாம் இருக்காது, நல்லா குழுன்னு இருக்கும், நிறைய மழை பெஞ்சிருக்குன்னு சொன்னான்னு வந்தேன். ஊரே தேவையில்லைன்னு ஆயிடுச்சு. அப்ப வந்த சமயத்திலே திடீர்னு அடிச்சுன்னு சொன்னா எதிர்ச்சாலாப ஏதோ ஒண்ணுத்துக்காக வந்தோம். வந்த சமயத்துல துவந்த்வாதீதா, அப்ப சீத்தம் இருந்தாலும் உஷ்டம் இருந்தாலும் அதை கண்டு நான் பயப்பட முடியாது. துவந்த்வாதீதா, இந்த ரெட்டைய தாண்டினவனாக இரு. விமத்சரஹா, நீ கர்மயோகத்தை பண்ண ஆரம்பிச்சிருவே. அப்ப நீ ஏதானு ஒண்ணே சாதிக்கணும் நினைச்சியானா சில பேர் சாதிக்க ஒண்ணாத தடுப்பா. உன் பேர்ல பொறாமைனால இருக்கலாம், நீ ஏதோ பண்ணுட்டியேங்கிறதுல இருக்கலாம், இவன் என்ன கர்மயோகி ஆகிடுறதுங்கிற எண்ணத்தோட இருக்கலாம், எதுனால வேணா தடுக்கலாம். அப்படி இருக்கிறவா பேர்ல உனக்கு மாத்சரியம் வந்துவிடக்கூடாது. விமத்சரா, அவர்களை கண்டு கோபிக்காதே, அவர்களிடத்துல பொறாமப்படாதே, அவர்களிடத்துல எரியாதே, ஒன்னும் பண்ணாத ஒன் கர்மாவை பண்ணின்று. அப்ப அவன் பண்றத நான் என்ன பண்றது? சில பேர் விடமாட்டேங்கிற சுவாமி, நாங்க கர்மயோகியா தான் இருக்கணும்னு பாக்குறோம், ஆனா சுத்தி இருக்கிறவா படுத்துற பாடு தாங்கல எங்களுக்கு, இவெல்லாம் என்னென்னமோ பேசுறான்னா ஒதுக்கிறதுக்கு தான் தெரிஞ்சுக்கணும். பரவாயில்ல, அந்த சமயத்துக்கு இந்த தோல் கெட்டியா இருக்கலாம், தப்பில்லை. சில சமயத்துல நாம இந்த தோலை கெட்டியா நாமே படுத்திக்க வேண்டியதுதான். எத்தனையோ சமயத்துல கெட்டி படுத்துக்கலையா, ஒண்ணு கிடைக்க போறதுங்கிறச்சே தலைய குனிஞ்சு ஒருத்தங்கிட கை கட்டி நெடுக்கச்சே மட்டும் தோல் எவ்வளவு கெட்டியாருது, அதே கட்டி இன்னொருத்தன் வெய்யர்ச்சேவா ஆக்கிக்கணும். அப்ப ஆக்கிற அதே தோல் கட்டி ஆயிடுச்சுன்னா நமக்கு ஒரு காரியம் நடக்கிறங்கிறச்சே எல்லாம் மானவமானத்தை விட்டு ஒருத்த முன்னாடி போய் நிக்கிறோம் இல்லையோ, அதே போல ஒருத்தன் வெய்யச்சேவும் மானவமானத்தை விட்டு தான் நிற்க வேணும். துவந்த்வாதிஹதா, ரெட்டைய தாண்டி நிற்பாய். விமத்சரா, உன் வழியில யார் குறுக்கே வந்தாலும் சரி, விமத்சரா, அவர்களிடத்திலே மாத்சரியம் காட்டாதே. சமஹா, சித்தௌ அசித்தௌ ச. சமஹா, சித்தியும் அசித்தியும் சமமா தெரிஞ்சுக்க பார். சித்தின்னு சொன்னா வெற்றி, அசித்தின்னு சொன்னா தோல்வி. நீ இப்ப சண்டை போடுன்னு சொன்னே, கண்ணன் அர்ஜுனனை பார்த்து தெரிவிக்கிறான். நீ ஒண்ணு ஜெயிச்சுடுன்னு நான் சொல்லவே இல்லை பாத்தியோ. இத்தனை ஸ்லோகத்திலையும் எழுந்திரு சண்டை போடுன்னு சொல்றாதே அவர, எழுந்திரு ஜெயி ஒரு வார்த்தை கூட சொல்ல மாட்டான். எப்ப ஜெயின்னு சொன்னாலும் அது யுத்தத்தைன்னு இருக்காது, காமக்ரோதங்களை விடுவோம். ஜெயிப்பாயின்னு சொல்லுவனே தவிர யுத்தத்தை ஜெயிப்பாயின்னு கண்ணன் வார்த்தையில வரவே வராது. என்ன, இவனுடைய முடிவை பார்க்கறது கண்ணனுடைய எண்ணம் இல்லை. இப்போ உன் கர்மாவை செய்ய வைக்கிறதுக்கு தான் நான் பிறந்தேனே தவிர அதனுடைய முடிவு என்னங்கிறது இருக்கட்டும். அர்ஜுனா, எங்கிட்டையும் ஏதானு துருப்பு இருக்கணும் இல்லையோ, எல்லாத்தையும் உங்ககிட்டயே விட்டுட்டேன்னா அப்புறம் பகவான் தனக்குன்னு ஒண்ணு வச்சுக்க வேண்டாமா? எல்லாத்தையும் முடிவும் உங்ககிட்டே, எல்லாம் உங்ககிட்டேனா, செய்யறது உன்னிடத்தே, என்ன கொடுக்கணும் வேண்டாம்ங்கிறது உன் கர்மத்தை பார்த்து நான் நடத்துவேன். ஆக சமஹா சித்தௌ அசித்தௌ ச, சித்தி ஏற்பட்டாலும் அசித்தி ஏற்பட்டாலும் ச கிருத்வாபி ந நபத்ததே, அவன் அந்த கர்மயோகத்தை பண்ணிட்டே இருந்தாலும் இது எதை பத்தியும் கவலைப்படாமல் ந நிபத்ததே, சம்சாரத்திலே தடைப்படுவதே கிடையாது. இதிலிருந்து தாண்டினவனாக இருக்கிறான். சமசித்தாவசித்தௌ ச கிருத்வாபி, கர்மயோகத்தை செஞ்சிருந்தாலும் ந நிபத்ததே, சம்சாரத்திலே கட்டுப்படுவதில்லை. கத சங்கஸ்ய முக்தஸ்ய ஞானாவஸ்தித சேதசா யஜ்ஞாய ஆச்சரதா கர்ம சமக்ரம் பிரவிலீயதே. கர்மயோகம் பண்றவனுக்கு பாப்பம் எப்படி தொலையும்னு சாதிக்கிறான். கத சங்கஸ்ய, பற்று படுத்து, சங்கம்னா பற்று தொலைந்து, முக்தஸ்ய, மற்ற விஷயாந்தரங்கள் எல்லாத்தையும் விட்டுட்டான், அதுல ஆசையும் விட்டான். ஞானாவஸ்தித சேதசா, ஆத்ம ஞானம் மனசுல நிரம்பி இருக்கு. மறுபடியும் இந்த ஸ்லோகத்திலே கர்மயோகத்தை ஞானாகாரமாற பாருங்கிறான். நீ கர்மாவை பண்ணிட்டு இருக்க ஞானமானது உன் மனசுலே நிரம்பி நிற்கும். அப்படி பண்ண அப்புறம் யஜ்ஞாய ஆச்சரதா, இவன் எதுக்கு கர்மம் பண்றான் தெரியுமா? இப்ப மத்த ஒண்ணுத்துக்கு இல்ல, தனக்குன்னு பண்ண மாட்டான். சாஸ்திரம் யஜ்ஞத்தை விதித்தது, சாஸ்திரம் கர்மாவை விதித்தது, அதுக்காக பண்றேன். இது நிறைய பேர் கண்டே இருப்பாப்போ, நாம இந்த ஸ்ராத்த கர்மாக்கள் எல்லாம் பண்ணணுங்கிறாளே, நம்ம அவசியம் பண்ணணுமா? நாம் பண்ணி நிக்க வச்சாதான் எங்க தாப்பனார் அந்த லோகத்துல இருப்பரா இல்ல உழுந்துருவரா? இந்த சந்தேகம் நிறைய பேருக்கு. 2 விதம். ஒன்னும் மோட்சத்துக்கு போனவனை பத்தி,
இன்னொன்னு பித்ருலோகத்துல இருக்கிறவனை பத்தி. ஏன்னா சில பேருடைய தாப்பனார்கள் சொர்க்கலோகத்திலேயோ நரகலோகத்திலேயோ பித்ருலோகத்திலேயோ இருக்கலாம், மோட்சம் கிடைக்கலன்னு வச்சுப்போம். சில பேருக்கு மோட்சம் கிடைச்சிருக்கலாம். இந்த ரெண்டுத்துல பெரிய வித்தியாசம் என்ன? நாம் பண்ற எதுவும் மோட்சத்துக்கு போவன திருண்ட போவதே கிடையாது. இவன் பண்ணாலும் பண்ணாட்டாலும் அவன் போனதுதான். இந்த பிள்ளை பண்ற கர்மாவனால அவனை பிடிச்சு நிறுத்தி வைக்க முடியாது. என்னமோ நாம இந்த தண்ணீரை கொட்டி கொட்டித்தான் அவன் அனுப்பிச்சுட்டு இருக்கோம் மோட்சத்துக்குன்னு நினைச்சுக்கவும் வேண்டாம். இவன் பண்ணாட்டாலும் அவன் பண்ண சரணாகத்தினால அவன் மோட்சத்துக்கு போயிட்டான். ஈஸ்வனுடைய கிருப்பையால அவன் போயிருப்பான். அப்படின்னா இத முதல்ல சொல்லும். இத சொல்லாம 5 நாள் ஓட்டுட்டோமே, இது தெரிஞ்சிருந்துன்னா எப்பவோ நிறுத்திருப்பமேன்னு. அது இல்ல இதுக்கு வழி. இப்போ ஏன்னா போய் மோட்சத்துக்கு சேர்ந்து விட்டவன் இவனுடைய கர்மாவை எதிர்பார்க்கறது இல்லைங்கிறது உண்மை. அதே அளவுக்கு இவன் கர்மாவை விடக்கூடாதுங்கிறது உண்மை. ஏங்கிறதுக்கு ஒரே ஒரு திட்டம் சொல்றேன். நான் என் தாப்பனார் மோட்சத்துக்கு போனங்கிறதுனால எல்லாம் இப்ப கர்மா பண்ணல. சாஸ்திரம் சொல்லித்துங்கிறதுக்காக நான் என் கர்மாவை பண்ணிட்டு இருக்கேன். சாஸ்திர வசியத்தை போய்விடக்கூடாது. இதுக்குத்தான் இத்தனை பேரும் கர்மாவை பண்ணிட்டு இருக்கோமே தவிர எங்க தகப்பனாருக்கு நான் பார்த்துதான் மோட்சத்துக்கு அனுப்பணுங்கிறதுக்காக நான் பண்றதே இல்லை. ஒரு திருஷ்டாந்தம். பீஷ்மாச்சாரியர் தான் தர்ப்பணம் பண்ணிட்டு இருக்கார். சிராத்தம் வருஷாப்திகம் பண்ணிட்டு இருக்கார். அப்ப பூமௌ தத்தேன பிண்டேனு வரும். ராயச பிண்டம் இருக்கே விஷ்ணு பாதம்னு வச்சிருப்பா. அதுல அந்த பிண்டத்தை வைத்து அதுல எள்ளும் தண்ணீருமாக குத்துவோம். அதுக்கப்புறம் அதை கொண்டு போய் ராயசம் காக்கைக்கு வச்சுட்டு வருவோம். இப்போ அத பூமியிலே அந்த பிண்ட பிரதானத்தை பண்ணு. பூமௌ தத்தேன பிண்டேனது சாஸ்திரம். பீஷ்மாச்சாரியர் கையில பிண்டத்தை எடுத்துனுட்டார். எடுத்துண்டு பூமியில வைக்க போறார். பீஷ்மாச்சாரிய இடத்துல சந்தனுவுக்கு ரொம்ப ஆசை. சந்தனு மகாராஜனுடைய பிள்ளை தானே பீஷ்மர். நம்ம பிள்ளை நமக்குன்னு எவ்வளவு அழகா கைங்கரியம் பண்றான், அவங்கிட்ட நாமே நேர போய் வாங்கிடுவோம் அப்படி நினைச்சிட்டு இந்த பூமியில இருந்து கையை நீட்டுட்டார். அவருக்கு அத்தனை சக்தி இருந்தது, உள்ளே இருந்து வெளியில வர முடிஞ்சது அவராலே. ஊழில சக்தியை கையை நீட்டினார். கை நீட்டு பிள்ளாய் எங்கிட்ட கொடுத்துரு பிண்ட பிரதானத்தை என்னார். இத்தனை ஆசையோட கேட்கிறாரோ இல்லையோ, அவருக்கு தானே இந்த எள்ளும் தண்ணீருமே நாம குத்தின்னு இருக்கோம். இப்போ ஜாகிரதையா வச்சுக்கும். என்ன அவர் கையில பீஷ்மர் கொடுத்துருக்கணும் இல்லையோ. நேர பார்த்து சொன்னார். தகப்பனாரே கையை எடுத்து கும்பிட்டார் பீஷ்மர். ஏன் கொடுக்க மாட்டியான்னா, சாஸ்திரம் என்ன பூமியில கொடுன்னு சொல்லித்தே தவிர தாப்பனார் கையில கொடுன்னு சொல்லல. எடுத்துக்கோ, நான் பூமியில தான் கொடுப்பேன்னார். அப்ப இதுல இருந்து நாம தெரிஞ்சுக்க வேண்டியது என்ன? எதுக்காகவும் நாம் பண்ணல, சாஸ்திரம் சொல்லித்துங்கிறதுக்காக பண்றோம். அதனால நான் சொல்லி அவர் அங்க இருக்காரா இங்க இருக்காராங்கிற கேள்வி இப்போ. எனக்கு சாஸ்திர வசியத்தை வேணும், அதனால் செய்கிறேன். கண்ணன் சாதித்தான். யஜ்ஞாய ஆச்சரதா கர்ம. யஜ்ஞத்தின் பொருட்டு கர்மம் பண்றானே தவிர தனக்காக அவன் பண்ணுவது கிடையாது. யஜ்ஞாய ஆச்சரதா கர்ம சமக்ரம் பிரவிலீயத்தே. இவனுடைய பாப புண்ணிய ரூப கர்மாக்கள் அத்தனையும் தொலைக்கப்படுகின்றன. சமக்ரம் இது இத்தனையும் சேர்த்து பிரவிலீயத்தே மீதி மிச்சமே இல்லாமல் ஒன்று விடாமல் எல்லா கர்மங்களும் எரிக்கப்படும். அதுக்கு மேல 24வது ஸ்லோகம். பிரம்மார்ப்பணம் பிரம்மஹவிஹி. நித்திய நைமித்திக கர்மா எவ்வளவு வசத்திங்கிறத தெரிவிக்கிறான். பிரம்மார்ப்பணம் பிரம்மஹவிஹி பிரம்மாக்னோ பிரம்மணாகுதம் பிரம்மைவத்தேன கந்தவ்யம் பிரம்ம கர்ம சமாதினா. அழகான ஸ்லோகம். இதுக்கு மேல ஸ்லோகத்தில இருந்துதான் கர்மயோகத்தினுடைய வெவ்வேறு விதத்தை எத்தனை விதமா கர்மயோகம் பண்ணலான்னு தெரிவிக்க போறான். இதிலே பிரம்மார்ப்பணம் பிரம்மஹவிஹி பிரம்மார்கனோ பிரம்மணாகுதம் எல்லாத்தையும் பிரம்மாகாரமாவே தெரிஞ்சுக்கோங்கிறான். நான் ஒரு யஜ்யம் பண்றதுக்காக ஆரம்பிக்கிறேன். அந்த யஜ்யத்தை தொடங்க செய்தே என்ன நினைச்சுன்னு பண்ணணுங்கிறதை இந்த ஸ்லோகத்தால் அழகா சாதிக்கிறான். பிரம்மார்ப்பணம் பிரம்மஹவிஹி ஹவிஹி பிரம்மார்கனோ பிரம்மணாகுதம். பிரம்மார்ப்பணம்னா நான் யாகம் பண்றதுக்கு ஆரம்பிக்கச்சே இந்த இடத்துல ஒரு அழகா ஹோமகுண்டம் வளர்த்து வச்சிருப்பா. அதுல சிறக்கு இந்த நீளமா ஒரு மரத்துல கையில கரண்டி ஆட்டம் வச்சிருப்போம். இந்த சிறக்கால நெய் எல்லாத்தையும் குத்தி பண்றோம் இல்லையோ, அந்த உபகரணத்தை தான் பிரம்மார்ப்பணம்னு தெரிவித்தான். எதனால அர்ப்பிக்கிறோமோ அதுதான் அர்ப்பணம். இந்த சரக்கு முதலானவர்கள்லாம் பிரம்மாகாரம். பிரம்மமேதான் சிறக்கு கரண்டி நெய் எல்லாம் என்று நினைத்து பிரம்ம ஹவிஹி நான் ஹவிஸ் கொடுக்கிறேன்னு இல்லையோ, அந்த ஹவிஸும் பிரம்மமேதான் நினைத்து பிரம்மாக்னோ பிரம்மமாகிற அக்னியிலே பிரம்மணாகுதம் பிரம்மத்தையே தனக்கு ஆத்மாவா கொண்டிருக்கிற ஜீவாத்மா செய்கிறான். இது இத்தனை ஏன் பிரம்மம் நுட்டார்? அக்னியும் பிரம்மம், ஹவிசும் பிரம்மம், கரண்டியும் பிரம்மம், நெய்யும் பிரம்மம், நானும் பிரம்மம். அப்படின்னா பிரம்மம் இவாளு ஒண்ணுன்னு அர்த்தம் இல்லை. இப்போ இவர்கள் இத்தனை பேரும் பிரம்மத்துக்கு சரீரம்ங்கிற அர்த்தத்தாலே ஆஹா பிரம்மமாத்மா இவா இத்தனை பேரு சரீரம். பிரம்மைவதேன கந்தவ்யம் ஆத்ம சாட்சா்காரத்தை பெறுகிறான். ஆஹா பிரம்மம் என்ன ஆத்மாவை சொல்லி ஆத்ம சாட்சா்காரத்தை அடைகிறான். பிரம்ம கர்ம சமாதினா பிரம்மத்தை கர்மமாகவே நினைக்கிறபடியால். அப்ப கர்மயோகத்துல எவ்வளவு தூரம் ஆழ்ந்து போயிடுறான். எல்லாமே பிரம்மம், எல்லாமே பிரம்மம். நான் பண்ற கர்மாவும் பிரம்மம், நானும் பிரம்மம், பலமும் பிரம்மம், ஹவிசும் பிரம்மம், திரக்கும் பிரம்மம், நெய்யும் பிரம்மம், எல்லாம் பிரம்மம். இனி எல்லாத்தையும் பிரம்மமாக நினைத்து இவன் யஜ்ஞத்தை பண்ணுகிறான். பண்ண 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 அந்த ஞானம் இவன் மனசுல வளர்ந்துட்டே வருது இல்லையோ, அந்த ஞானம் இவனுடைய பிராச்சீன கர்மாக்களை எல்லாம் எரித்து விடும். கர்மயோகத்தை
ஞானத்தை விடாமல் செய்து கொண்டு வந்தால், பிரம்மத்தமாகவே நினைத்து கொண்டு செய்து கொண்டு வந்தால், அது நேரே இவன் பாப புண்ணியங்களை தொலைக்கின்ற சாதித்தான் 24வது ஸ்லோகத்தாலே. அதுக்கு மேல 25லேருந்து ஒரு 5-6 ஸ்லோகம். இது எல்லா ஸ்லோகத்தாலும் 13 விதமான கர்மயோகங்கள். இதுல எதவனா நாம பிடிச்சுக்கலாம். நமக்கு எது தோன்றதோ அதை எதவனா பிடிச்சு நாம பண்ண ஆரம்பிக்கலாம். இந்த 13 என்னன்னு பாத்துருவோம். அப்ப அவளுக்கு எது பிடிக்கும்னு நீங்களே முடிவு பண்ணிங்க. இப்போ எல்லாம் பிடிக்க போறதில்லை, ஏன்னா அது கொஞ்சம் சிரமங்கள்லாம் இருக்கும், சிலதை பண்றதில்லை. ஆனா சொல்றது அழகான ஸ்லோகங்கள். என்னென்னலாம் பேதம், பிரசங்காத்து ஸ்வஸ்வபாவோக்தி, கர்மணஹா அகர்மதா, ரெண்டும் பார்த்துட்டோம். பிராசங்கிகமா தங்கதையே சொல்லி முடிச்சுட்டான், கர்மயோகத்தை ஞானாகாரமா பாருன்னு சொல்லி முடிச்சுட்டான். அஸ்யச்ச பேதாக ஆளவந்தாருடைய ஸ்லோகத்திலே இனி கர்மயோகத்தின் பேதங்களை உரைக்கிறான். அதுல பேதம், தெய்வமேவாபரே யஜ்ஞம் யோகினஹா பர்யுபாசதே, பிரம்மாக்னாவபரே யஜ்ஞம் யஜ்ஞேனைவ உபஜுஹ்வதி. முதல் ஸ்லோகத்திலே 2 பேரை பத்தி தெரிவிக்கிறான். தெய்வமேவாபரே யஜ்ஞம் யோகினஹ் பர்யுபாசதே, ஒரு திவ்யமங்கள விக்கிரகம் தெய்வம். அந்த தெய்வத்தை தங்க வீட்டிலே எழுந்துருள பண்ணிக்கொண்டு யோகினஹா யோகிகளெல்லாம் பர்யுபாசதே விசேஷமாக அதுக்கு திருவாராதனத்தை பண்ணுவார்கள். இது முதல் கர்மயோக வகை. தெய்வமேவாபரே யஜ்ஞம், தெய்வத்தன் தன் வீட்டுல எழுந்துருள பண்ணிண்டு, அது சாலிகிராம தெய்வமா இருக்கட்டும், கண்ணனா இருக்கட்டும், ராமனா இருக்கட்டும், கோவிந்தனா இருக்கட்டும், ஆராவனா இருக்கட்டும், தெய்வமே. எல்லா ஸ்லோகத்திலையும் அபரே அந்நிய அபரே அந்யான்னு வந்துட்டே இருக்கும். இது ஒரு விதமான அர்த்தம். ஏன்னா 13 தடவை இப்ப சொல்லிட்டு போறான். இந்த மாதிரி ஒரு கர்மயோகி, இந்த மாதிரி ஒரு கர்மயோகின்னு. ஆக தெய்வமேவாபரே யஜ்ஞம், தெய்வத்தை தன் திருமாளிகளை எழுந்துருள பண்ணிக்கொண்டு யஜ்ஞம், அதுக்காக திருவாராதனத்தை ஒரு சாரார் செய்கிறார்கள், விசேஷமாக செய்வர்கள். அதுக்கு வேண்டிய உற்சவாதிகள் அது இது எல்லாத்தையும் சேர்த்து கொண்டாடுறாள் இல்லையோ, இதெல்லாம் தெய்வத்தை வச்சுன்னு பூஜை பண்றத முதல்ல சொல்லிட்டான். அடுத்து பிரம்மாக்னாவபரே யஜ்ஞம் யஜ்ஞேனைவ உபஜுஹ்வதி, 2வது பிரம்மாக்னா, பிரம்மத்தை அக்னியா வச்சு, இது நிஜமான யாகத்தை பத்தி சொல்றான். இப்போ ஏற்கனவே தேவ பூஜாங்கிற யாகத்தை பத்தி சொல்லிட்டான், பெருமானுக்கு திருவாராதனத்தை பத்தி. இப்ப சொல்றது பிரம்மாக்னாவபரே யஜ்ஞம், பிரம்மத்தையே ஹோமகுண்டமா வச்சு, பிரம்மத்தையே அக்னியா வச்சு நிஜமா யாக யஜ்யங்களே பண்றானோ இல்லையோ, அவனும் ஒரு விதமான கர்மயோகி தான். ஹவிஸ் இடத்துல யஜ்யம்னா பிரம்மாக்னாவபரே யஜ்ஞம், ஹவிஸை உபகரணம் யஜ்ஞேன, அதுக்கு வேண்டிய கரண்டி நெய் முதலானவற்றோட உபஜுஹ்வதி யாக வேள்வியில் சேர்க்கிறான். அப்ப பிரம்மத்தையே ஹோமகுண்டமா வச்சுண்டு பிரம்மத்தையே எல்லாம் நினைத்து இவன் ஹோமம் பண்ண ஆரம்பிக்கிறான். நெஜ ஹோமம் பண்றதும் கர்மயோகம் தான், தேவனுக்கு ஆராதனம் பண்ணுவதும் கர்மயோகம் தான். இப்ப 2ஆச்சு. அதுக்கு மேல 3வது சாதித்தான். ஸ்ரோத்ராதீன் இந்திரியாண்யன்யே சம்யமாக்னிஷு ஜுஹ்வதி, சப்தாதீன் விஷயானன்ய இந்திரியாக்னிஷு ஜுஹ்வதி. இந்த இடத்துல சிலதெல்லாத்தையும் நீங்க ஹோம குண்டமா உருவகப்படுத்திக்கணும், அக்னியா. அதுல போடுறதா சிலதை நினைச்சுக்கணும். இங்க நிஜமான நெய்ய பத்தி அக்னிய பத்தி பேசல. ஏதோ ஒரு விஷயத்த அக்னியா சொல்ல போறான், ஏதோ ஒரு விஷயத்த ஹவிஸா சொல்ல போறான். எது இந்த ஸ்லோகத்துல 3வது அர்த்தம். ஸ்ரோத்ராதீன் இந்திரியாண்யன்யே, ஸ்ரோத்ராதீன கண்ணு காது செவி முதலானவர்கள்லாம், இந்திரியாணி அந்யே இந்த இந்திரியங்களை, சம்யமாக்னிஷு ஜுஹ்வதி, சம்யமம்ங்கிறது புலன் அடக்கம், இந்திரியங்களை அடக்கிறோம் இல்லையோ, இந்திரிய அடக்கம்ங்கிறத அக்னியா வச்சுட்டான். இந்திரியங்களை கொண்டு போய் அதுல ஆகுதியா கொடுத்துட்டான். இந்திரிய அடக்கம்ங்கிறது அக்னி, என் கண்ணு காது மூக்கெல்லாம் அதுல கொண்டு போய் கொடுத்துட்டான்னு என்ன அர்த்தம்? இந்திரியங்களை அடக்கி விட்டான்னு அர்த்தம். புலனடக்கத்துக்கு இந்திரியம் ஆகுத்தின்னு சொன்னார். அப்ப புலன்கள் அடக்கிடுத்தோ இல்லையோ, கண்ணால பாக்குறதில்லே, காதால கேட்கறதில்லே, ஒன்றும் பண்றது கிடையாது, தீயதில்லை, இந்த பொம்மை ரொம்ப நாளா பார்த்துட்டு இருக்குமே, கண்ணை மூடிட்டு இருக்கும், காதை மூடிட்டு இருக்கும், வாயை பத்திட்டு இருக்குமே, அந்த மாதிரி பண்ணிவிட்டான். ஆக இந்திரியங்களை கொண்டு போய் அந்த அக்னி புலனடக்கம்ங்கிற அக்னியில விட்டுட்டான். 3வது அதிகாரி. 4வது சாதித்தார். சப்தாதீன் விஷயானன்ய இந்திரியாக்னிஷு ஜுஹ்வதி. இப்ப இந்திரியங்களே அக்னி ஆக்கிங்கோ. அதுக்கு எதை ஹவிஸா கொடுக்கறான் தெரியுமா? கண்டு கேத்து உத்து மோந்து உண்டு உடலும், சப்த ஸ்பரிச ரூப ரச கந்தம், இந்த 5ஐயும் ஹவிஸா இந்திரியாக்னியிலேயே கொண்டு போய் கொட்டுறான். இப்போ அப்படின்னு என்ன அர்த்தம்? இந்திரியங்களிடத்திலேருந்து விஷயங்களை பிரிச்சுடுறான்னு அர்த்தம். இந்திரியங்களிடத்துல விஷயத்தை கொண்டு போல இந்த ஸ்லோகத்துல இப்ப 2 பேரை பத்தி சொன்னான். இந்த 2வது வரியில் இருக்கிறது யார் தெரியுமா? இப்ப நான் பாக்குறேன், பேசுறேன், பண்றேன், சாப்பிடுறேன், சிரிக்கிறேன், எதோ பண்றேன்னு இல்லையோ, இது எதையுமே பண்ணாமல் விஷயங்கள் சப்தம் ஸ்பரிசம் ரூபம் ரசம் கந்தத்தை இந்திரியங்களுக்கு கிட்டக்கே கொண்டு போகாமல் விலக்கிடுறானோ இல்லையோ, அவன்லாம் இந்த விஷயாந்தரத்தை இந்திரிய அக்னியில ஹோமம் பண்றான்னு அர்த்தம். காட்டவே மாட்டான். அதுக்கு முன்னாள பத்தி பார்த்தோம் இல்லையோ, கண்ணு காது மூக்கெல்லாம் புலனடக்கம்ங்கிற அக்னியில கொண்டு போய் விடுறான்னு. அவரு தெரியுமா? கண்ணு பார்த்தாலும், காது கேட்டாலும், நாக்கு ருச்சித்தாலும்,
பார்க்க மாட்டேன், கேட்க மாட்டேன், ருச்சிக்க மாட்டேன்றானோ இல்லையோ, அவன் புலனடக்கம் இருக்கிறவன் அர்த்தம். அப்ப 2வது வரியில இருக்கிற அதிகாரி யாரு? விஷயத்தையே இந்திரியங்கள்ட்ட காட்டாதவன். அப்படின்னா ரொம்ப சௌக்கியம், கட்டமே பட வேண்டாம். அப்படியே கிட்ட விஷயம் வந்துட்டா கூட என்ன ஒண்ணு அசைக்க முடியாதுன்னா அவன் 2வது ஆள். இப்போ அதனாலதான் 2 விதமான அதிகாரியை சாதிக்கிறான். முதல் நிலை 2வது வரியில இருக்கு, அடுத்த நிலை தான் இப்ப முதல் வரியில இருக்கு. முதல் வரியில் இருக்கிறது தான் கடைசி நிலை, 2வது வரியில் இருக்கிறது முதல் நிலை. முதல் நிலையில் நம்மால முடிஞ்சது, சுவாமி கிட்டக்க போகாது, துட்டார கண்டா தூர விலகும். ஆனா கொஞ்சம் நன்னா திருட சித்தம் இருக்கிறவா, அதென்ன யார் துட்டனா இருந்தாலும் என்ன ஒண்ணும் பண்ணிட முடியாது. இது 2வது நிலையில. இப்போ முதல் நிலையில அது பாம்பு, போய் வேற அது பரீட்சை பண்ணி பார்க்கணுமா, வேணா விட்டுடும், விலைக்கு போடலாம்ங்கிற மூலியம் விஷயாந்தரத்தை இந்திரியங்கள்ல இருந்து விலைக்கு விட்டான்னு அர்த்தம். கண்ணுக்கு காட்டுறதே இல்லை, காதுக்கு பண்றதே இல்லை. சில பேர் சொல்லுவா களவும் கச்சு மர அப்படின்னு ரொம்ப நாளா சொல்றோம் இல்லையோ. என்னென்ன பதார்த்தங்கள்லாம் சாப்பிடக்கூடாதுன்னு வச்சிருக்கா, சாப்பிட்டாலும் என் மனசு அதுங்கிட்ட போகாது அப்படின்னு கொஞ்சம் திருட சித்தத்தோட சில பேர் சாப்பிட்டு பாப்பா. இது என்னத்துக்கு சாமி விஷ பரீட்சை, இது ஒரு தரமா அதே அதையான பழக போக, அந்த பழக்கம் நம்மளை விடாம பிடிச்சுக்கிறதுக்கு போக, இது நம்ம பூர்வர்களுக்கு முதல் வழியே போரும் விடுவா. இது கண்டிப்பா கிட்டக்க வராது இருக்கிற வரைக்கும் தேவையில்லை. வராம 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 ஒரு 50 வருஷம் தள்ளிட்டோம்னா அப்புறமனா வந்தாலும் ஒண்ணும் பண்ணாது அப்படிங்கிற நிலைக்கு வரலாமே தவிர, இது முதல்ல சின்ன பிள்ளையா இருக்கிற சேவை. சில பேர் வழக்கம் என்ன சொல்லுவோம், தூரதர்ஷன் காட்ட ஆரம்பிக்கிறான் பரீட்சை சமயம், என்னென்னலாம் அதுல வச்சிருக்குமோ பார்க்கும்னா சில பேருடைய வாதம் என்னவா இருக்கும், அது என்ன பிள்ளைக்கு படிப்பல ஆசை இருந்ததுன்னா எது பக்கத்துல குண்டு போட்டா கூட தெரியக்கூடாது, அது மாட்டுக்கு ஓடி இருந்ததுன்னா கூட பிள்ளை படிக்கணும் இப்படின்னு வா. வாஸ்தவம் தான். அந்த பிள்ளைய கேட்டா என்ன சொல்லும், நீ படிக்கிற காலத்துல இது இல்லவே இல்லை, பேசாம இருந்திருந்தான்னா அதுல இருக்கிற கட்டம் தெரியும். இப்போ அப்ப சில பேர் சொல்றது அப்படியே பக்கத்துல ஓடிண்டா கூட படிக்கணும், அது ரொம்ப கட்டம், அதை விட ஓடாம படிச்சுடுறது தேவையில்லை. இது முதல் நிலை, அது 2வது நிலை. அதனாலதான் விஷயங்களை எல்லாம் இந்திரியங்கள்ல இருந்து பிரிச்சு விட்டான். 2வது இந்திரியங்களையே புலனடக்கத்துல கொண்டு போய் போட்டுட்டான். இந்த 2 விதமான கர்மயோக சாதித்தான். ஸ்ரோத்ராதீன் இந்திரியாண்யன்யே சம்யமாக்னிஷு ஜுக்பதி, சப்தாதீன் விஷயான்ய இந்திரியாக்னிஷு ஜுக்பதி. இந்த அக்னியிலே கொண்டு போய் சேர்க்கிறான்னு சாதித்தார். இடத்துல அழகா காட்டுறாரு. இப்போ அதாவது 2 அர்த்தம். ஒன்னு இதை கொண்டு போய் சேர்க்கறது, ஒன்னு இந்திரிய கொண்டு போய் புலனடக்கத்துல சொல்றது. இதை சேர்க்கறது இல்லைன்னா விஷயங்கள் எதையும் கண்ல காட்டவே கூடாதான்னு கேட்பா. தர்மம் ஒத்துண்டு ஆசையா இருந்தா அளவோட பண்ணு, தர்மம் ஒத்துக்காத ஆசையா இருந்தா கிட்டக்கவே போகாது. இந்த மாதிரி ஒரு பரீட்சை கோடு போட்டு வச்சுடுங்க. சாஸ்திரம் ஒத்துண்டு ஆசையா சிலது இருக்கட்டும், அதை கூட அளவோட பண்ணணும். சாஸ்திரம் ஒத்துக்கலைன்னா கிட்டவே போறது கூடாது. இந்த 2ஐயும் தான் இந்த ஸ்லோகத்திலே சாதிக்கிறான். அடுத்தது 27வது ஸ்லோகம், 5வது ஆள். இப்ப 4 ஆயிடுத்து. தெய்வத்தை வச்சுன்னு பூஜை பண்றவன், நிஜமாவே யாக யஜ்யங்களை பண்ணுபவன், விஷயங்களை இந்திரிய அக்னியிலே ஆகுதி பண்றவன், இந்திரியங்களை புலனடக்கத்தில் ஆகுதி பண்றவன், 4 பேரை பத்தி சொல்லிட்டான். அடுத்தது 5, சர்வாணி இந்திரிய கர்மாணி பிராண கர்மாணி சாப்பரே ஆத்ம சம்யம அக்னௌ ஜுக்வதி ஞான தீபித்தே. ஞான தீபித்தே அறிவு, ஆத்ம ஞானம் வந்திருக்கோ இல்லையோ, அறிவென்னும் ஒளி விளக்கால் கொளுத்தப்பட்ட ஆத்ம சம்யமனோக்னௌ மனவடக்கம் என்கிற அக்னியிலே சர்வாணி இந்திரிய கர்மாணி எல்லா இந்திரிய கர்மங்கள், பிராண கர்மாணி சாப்பரே எல்லாம் பிராண கர்மாக்கள். பிராண கர்மானா உஸ்வாசம் நிஸ்வாசம் மூச்சு விடுதல். இந்திரிய கர்மானா கண்டு கேட்டு உத்து மோந்து பார்த்து பேசி இத்தனை பண்ணுதல். இது இத்தனையும் ஞானத்தாலே கொளுத்தப்பட்ட விளக்கு எரிஞ்சின்றிருக்கே மனவடக்கம். ஏற்கனவே புலனடக்கத்தை பத்தி பேசிட்டான், இப்ப மனவடக்கத்தை பத்தி சொல்றான். கீழே பார்த்திருக்கோம், இந்திரியாணி பராண்யாகு இந்திரியேபிய பரம் மனஹ. இந்திரியங்களை விட மனசு அடக்கிறது கட்டம் நானும் இல்லையோ. இந்த ஸ்லோகத்துல மனவடக்கத்தை சாதிக்கிறான். எல்லா இந்திரிய கர்மாவையும் பிராண கர்மாவையும் மனவடக்கத்திலே கொண்டு போய் விட்டு விடுகிறான். கீழே புலனடக்கத்துல பார்த்தோம், இப்ப மனவடக்கத்தை தெரிவிக்கிறான். அதை விட இது கட்டம்ங்கிறதுனாலே ஆத்ம யாதாத்ம ஞானம், ஆத்மாவை பத்தி வசந்த ஞானம் இருக்கே, அது விளக்காட்டம் எரிஞ்சுது. என்னுடைய புலனடக்கம்ங்கிற தீவட்டியை நான் கையில வச்சிருந்தேன். அந்த தீவட்டி எதுல ஏத்துறதுன்னு பார்த்துருந்தேன். இப்போ ஆத்ம ஞானம்ங்கிற விளக்கு எரிஞ்சுட்டு இருக்கும் இல்லையோ, இந்த தீவட்டியை கொண்டு போய் அதுல கொளுத்தினேன். ஏன்னா ஆத்ம ஞானம் இருந்தாதான் எனக்கு மனசு அடக்கமே வரும். மனசு அடக்கம் வேணும்னா அதுக்கு ஏதாவது ஒரு ஒளி வேணுமே, பிடிச்சுக்கணும் இல்லையோ. அதனால ஞான தீபித்தே, ஆத்ம ஞானம்ங்கிற ஒளி விளக்கிலே என் மனவடக்கம்ங்கிற தீவட்டியை கொளுத்தினே. நான் பிடிச்சுன்னு எரிய ஆரம்பிச்சது. அப்ப அது அக்னி ஆயிடுச்சு இல்லையோ. அந்த அக்னியில் இந்திரிய அடக்கம் பிராண அடக்கம்ங்கிறத கொண்டு போய் விட்டுட்டேன். அப்ப சர்வாணி இந்திரிய கர்மாணி பிராண கர்மாணி சாப்பரே கொண்டு போய் ஞான தீபித்தே எரிகிற அக்னியில ஆகுதியாக கொடுத்தான். இவன் 5வது அதிகாரி. சர்வாணி இந்திரிய கர்மாணி பிராண கர்மாணி சாப்பரே ஆத்ம சம்மமயோக்னௌ யோகாக்னௌ ஜுக்பதி ஞான தீபித்தே 5. அதுக்கப்புறம் 6வது 6, 7, 8, 9, 10 எல்லாம் ஒரே ஸ்லோகத்துல வரிசையா வச்சுட்டான் கண்ணன்.
திரவியயஜ்ஞாः தபோயஜ்ஞாः யோகயஜ்ஞாः ததா பரே ஸ்வாத்யாய